இலங்கையின் தெற்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் கதிர்காமம் முருகனுடைய ஆலயம். இந்த முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக அங்கே பிள்ளையாரோட உதவியோட முற்பிறவி பயனால் வள்ளியை அவர் திருமணம் செய்துக்கிட்ட இடம். இது பாலி மொழியில் கதிரகம என்ற பேரில் மருவி அப்படியே அது கதிர்காமம் ஆயிடுச்சு. இந்த கோயில் இன்றைக்கும் நல்லா சிறப்பாக எல்லாரும் நடைப்பயணம் மேற்கொண்டு திருவிழா எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக எல்லா பூஜைகளும் நடக்குது. எல்லா மதத்தினரும் இங்கே வர்றாங்க. இங்கே பள்ளிவாசலும் இருக்குது, பௌத்த கோயிலும் இருக்குது. அதனால் இந்த முருகனை வேட்டுவர்கள் தங்களோட மருமகனாக நினைக்கிறாங்க. வேட்டுவ ஜாதியினருக்கு இந்த இடம் குலதெய்வமாக நினச்சி பூஜை பண்ணுறாங்க. அதனால் இது ரொம்ப சிறப்பான தல வரலாறு புகழ்பெற்ற இடம். அருணகிரிநாதர் இதை பற்றின பாடலில் அருணகிரிநாதரோட பாடல் இருக்குது. இந்த இதுலேயே மலையில் மேலே ஏறினீங்கன்னா வள்ளியோட அப்பா ஆட்சி செய்த இடங்கள் எல்லாம் மலை மேலே இருக்குது. ரொம்ப அழகான சிறப்பான பக்தி மனம் கபலும் இடமாக இது இருக்குது. செல்ல கதிர்காமம்ங்கிற இடத்துல பிள்ளையாரோட கோயில் இருக்குது. அது நம்ம இந்திய முறைப்படியே பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கதிர்காம கோயிலில் திரைசீலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தான் பூஜை நடக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு மந்திர தகடு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்னன்னு இன்னும் புரியலை, யாருக்கும் தெரியாது. இந்த கோயிலில் ரொம்ப எல்லா ஜனங்களும் எல்லா மதத்தினரும் எல்லாருமே நடைபயணமாக ரொம்ப சிறப்பாக ஆடி மாதத்தில் திருவிழா